Welcome to UK Infotech. Today's topic is React. What is React? Why we use React? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். எதுக்காக பில்ட் பண்ணாங்க அப்படின்னா டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ரியாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணாங்க. டைனமிக் யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம மொபைலில் நெட்டில் பார்க்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வியூவர்ஸ் அதிகமாவாங்க. அதுக்காக யூஸ் பண்றாங்க ரியாக்ட் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னு கேட்டா இல்ல, ஆப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ரியாக்ட்ங்கிறது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் ஆஃப் jQuery பட் மோர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. திங்க் ஆஃப் jQuery அப்படின்னா ரியாக்ட்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில இருந்து பில்ட் பண்ணதா. அதாவது ரியாக்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து வந்ததா ரியாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். இதை யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னா ஃபேஸ்புக் தான் இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. இவங்க எதனால இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரீலோடுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியா இருக்குன்னா அது எவ்வளவுக்கு ஆக்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வியூவர்ஸ் அதிகமாவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவங்களால வந்து நிறைய லாஜிக்கு நிறைய பேஜஸ் இன்க்ளூட் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்ப டேட்டா யூட்டிலைசிங்கிறது அதிகமாச்சு. அந்த ஒரு கான்செப்டை பீட் பண்றதுக்காக தான் வந்து ரியாக்ட்ங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அதை ஃப்ரீ சோர்ஸா வந்து விட்டாங்க. ஓகேவா. அடுத்து ஃபேமஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஏ விர்ச்சுவல் டோம். விர்ச்சுவல் டோம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விர்ச்சுவல் டோம்ங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் வந்து நம்ம விர்ச்சுவல் டோம் அப்படின்னு சொல்லுவோம். டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட். நெக்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட் தான் பார்க்க போறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் கீழ இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸி டு லேர்ன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதுதான் பார்த்துருப்போம். HTML எதுக்காக, ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக எனக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு ரியாக்ட் தெரியாது. நான் ரியாக்ட்ல யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா நமக்கு பேசிக் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியா போயிட்டு ரியாக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரியாக்ட் எப்படின்னா மொத்தம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா HTML, CSS தெரியும்னா பியூரா HTML, CSSல எழுதி அதை ரியாக்ட்ல கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இல்ல எனக்கு பியூரா ரியாக்ட் நல்லா தெரியும் ஆனா HTML, CSS அவ்வளவா தெரியாது அப்படின்னா பியூரா ரியாக்ட்லயே எழுதுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அவங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டிங்கிறது இதுல வந்து நிறைய லைப்ரரிஸ் இதுல இருக்கும். அதனால நிறைய டெக்னாலஜில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரியாக்ட்ங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு கோட் அவைலபிலிட்டிங்கிறது என்னன்னா வெப்சைட்ல வந்து ஈஸியா இருக்கும். அதனால வந்து ஹியூஜ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மெட்டா, நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக் எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னா ரியாக்ட் தான். ஓகேவா. அடுத்து SEO ஃப்ரெண்ட்லி. SEO ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது என்னன்னா SEO சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கான்செப்ட்னு சொல்லுவோம். அதான் வந்து SEO அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கான்செப்டா தான் இருக்கும். அதாவது நீங்க வந்து நிறைய ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு பேஜ்ல எழுதியிருப்பீங்க. ஆனா கால் பண்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேஜா தான் இருக்கும். ஹெடர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், மெயின் பேஜ்ங்கிறது தனித்தனியா இருக்கும். பட் இது எல்லாமே நம்ம கால் பண்றது வந்து app.jsங்கிற ஒரு பேஜ்ல தான் இருக்கும். அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றாங்க. அடுத்து டிக்ளரேட்டிவ்னா டோமோட முக்கியமான வேலையை என்னன்னு சொன்னா ஒரு மெசேஜ் பாசிங், ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்றது, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றது, இதுதான் வந்து டோமோட மிக முக்கியமான வேலை. அப்ப டிக்ளரேட்டிவ்ங்கிற இதுல என்ன கான்செப்ட்னா ரீலோடுங்கிற ஒரு கான்செப்டே இதுல வந்து இருக்காது. அதுதான் டிக்ளரேட்டிவோட மெயின் ஒர்க். ஓகேவா. அடுத்து கம்போசபிள் அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்றோமோ அது மாதிரி நம்ம திங்க் பண்ற மாதிரி அதை வந்து சிங்கிள் பேஜ் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போனா ஒருத்தவங்களோட அவுட்புட்டை வந்து நம்மளோட இன்புட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ஈஸியா ஒர்க் பண்ணலாம். HTML பொறுத்த வரைக்கும் அப்படி ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு தேவைப்படுற கான்செப்ட் தான் நம்ம PHP செஷனுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். பேக் எண்ட்ல இருக்கிற ஒரு கான்செப்டை எடுத்து யூஸ் பண்ணி தான் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஒரு இதோட அவுட்புட்டை நான் இன்னொரு இன்புட்டா நான் வச்சுக்கணும் அப்படின்னா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியா முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைம் லைன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்.
தான் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, என்னோட வெப்சைட் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கணும், என்னோட மவுஸ் கர்சர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செட் பண்றதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறதே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல இருந்து கொஞ்சம் மாறி வந்ததுதான் jQueryங்கிற கான்செப்ட். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயுமே இந்த எல்லா கான்செப்டுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆங்குலர் JS யூஸ் பண்றாங்க, ரியாக்ட் யூஸ் பண்றாங்க, வியூவும் யூஸ் பண்றாங்க, ஆங்குலர் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஆங்குலர் JS மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்டா இருக்கும். ஓகேவா? ஆங்குலர் JSங்கிறது பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் MVC பேஸ் பண்ணதா இருக்கும். ரியாக்ட்ங்கிறது அப்படி இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வியூவும் ரியாக்டும் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மாதிரி தான். சின்டெக்ஸ் மட்டும் ரெண்டுக்குமே மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்குலருங்கிறது பியூர் MVC கான்செப்டா இருக்கும். நம்ம பார்க்க போற பேக் எண்ட் எப்படின்னா, இப்போ வெப் டெவலப்மெண்ட் இருந்துச்சு, நான் நோட் யூஸ் பண்ணேன்னா நோடோட பியூர் இது வந்து என்னன்னா ஆங்குலர் பிளஸ் நோட் அப்படிங்கிறது தான் வந்து பியூரா சொல்லுவோம். பட் ரியாக்ட்ங்கிறது அதுல இருந்து கொஞ்சம் வேற. ஆங்குலருக்கும் ரியாக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்குலர்லங்கிறது ரூட்டர் பண்றது கஷ்டம், ஆனா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ரூட்டர்ங்கிற கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ரெண்டு தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காமன் டாஸ்க் இன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். என்னென்ன காமன் டாஸ்க்லாம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஆப் ஸ்டேட். ஆப் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்காங்க? டேட்டா டெஃபினிஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்த அதே கான்செப்ட் தான். என்னோட கோட் வந்து பியூர் HTML கோடா எழுதக்கூடிய ஏரியாவா இருக்கும். டேட்டா ஸ்டோர் பண்ணல எழுதக்கூடிய ஏரியா மட்டும் தான் வந்து ஆப் ஸ்டேட்டுங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னோட HTML கோட் அண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ற கோட்ஸை வந்து எங்க எழுதுவேன்னா ஆப் ஸ்டேட்டுங்கிற ஏரியாவில் தான் எழுதிப்பேன். அந்த ஏரியா யூஸ் பண்றதா வந்து ஆப் ஸ்டேட்டுங்கிற ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் யூசர் ஆக்ஷன். யூசர் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவென்ட் ஹேண்ட்லர் ரெஸ்பாண்ட் டு யூசர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் கான்செப்ட் தான் இதை சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா PHP எடுத்துக்கோங்களேன். PHPல வந்து எனக்கு என்னோட ஒரு கான்செப்ட் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட டிவிஷனுக்குள்ளதான் என்னோட கோட்ஸ்ங்கிறத நான் யூஸ் பண்ணிருப்பேன். அதே மாதிரிதான் இங்க பொறுத்த வரைக்கும் யூசர் ஆக்ஷனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வஸ்டா வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளதான் இதுவும் இருக்கும். ஓகேவா? அடுத்து டெம்ப்ளேட்ஸ். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் வேற, அதாவது HTML டெம்ப்ளேட்ஸையோ இல்ல வேற பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்ஸோ ஈஸியா ரியாக்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ரெண்டருங்கிற கான்செப்ட்னு சொல்லுவோம். ரெண்டர் கான்செப்ட் மூலியமா நம்மளோட ரியாக்ட்ல ஈஸியா மித்த டெம்ப்ளேட்ஸை ரியாக்ட்ல மாத்தலாம். அடுத்து ரூட்டிங்கிற கான்செப்ட் வந்து இதுல ஈஸி. நம்ம இப்பதான் பார்த்தோம், டைம் லைனுங்கிறத பார்த்தோம். நம்ம கொடுக்குற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்ஸ்குள்ள கொடுக்குற ஒரு நல் ப்ராசஸா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா ஃபெட்ச். interact with the server through API and AJAX. டேட்டா ஃபெட்ச்னா எந்த ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கே வந்து இதுல அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட டோம் கான்செப்ட் மூலியமா வேற ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற கோட கூட நம்மளால ரியாக்ட்ல ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரியாக்ட். JavaScript and HTML in the same file ன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படின்னா JavaScript தனியா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், HTML தனியா யூஸ் பண்ணிருக்கோம், JavaScriptங்கிறது தனியா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து CSS தனியா, JavaScript தனியா வந்து HTML அண்ட் JavaScript சேர்த்தும் CSS தனியா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா JSX ஃபைல்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஒரே எலமெண்ட்குள்ள கொடுத்துருவோம், ஒரே டேக்கா கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா என்ன? வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது, ஃபங்க்ஷனல் பாஸ் பண்றது, ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது, இது மாதிரி சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனல் கால் பண்றது, இது எல்லாமே வந்து ரியாக்ட்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேக் எண்ட்ல தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் ரியாக்டோட ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள HTML CSSல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது வந்து ஸ்டாட்டிக்கா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து ரியாக்டை பொறுத்தவரை இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் எவ்ரிவேர். காம்போனன்ட்ஸ் எவ்ரிவேர்னா நம்ம காம்போனன்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பிரீஃபா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ்ல என்ன மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரியாக்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல்லா எல்லாத்தையும் எப்படின்னா காம்போனன்ட்ஸா தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா ப்ரோக்ராமே ஒரு காம்போனண்டா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்ப அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனித்தனியா இருக்கிற ப்ரோக்ராமை ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதா காம்போனன்ட்ஸ் எவ்ரிவேர். ஓகேவா? நெக்ஸ்ட்
இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான். எப்படி முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரெடிஷ்னல் அப்ரோச் எப்படி இருந்துச்சு, ரியாக்ட் அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா HTML, CSS, JavaScript அப்படிங்கிறது சேம் ஃபைலா இருந்துச்சு. பட் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் JSX ஃபைல், அதாவது JavaScript கிராஸ் அப்படிங்கிறது HTML JavaScript தனியா, CSங்கிறது தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல எப்படின்னா காம்போனன்ட்ஸை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்த்துட்டு அடுத்த ப்ரோக்ராமிங்ல போயிடலாம்.